இவங்க நல்லா இருக்கணும், இவங்க ஆரோக்கியமாக இருக்கணும். செய்யறத அவர் பார்த்துட்டு இருக்கார் சாமி, நல்லதை செஞ்சிடணும். வராங்களா? பழத்தை எடுத்து கீழே வைப்பா, கீழே தட்டு மேலே வச்சுக்கிறது, கீழே கொட்டிக்கு போகுது. சாமி வாங்க, டோர் திறந்துட்டு பாருங்க. ஓப்பன் பண்ணிட்டு வாங்க. வரையே அண்ணாமலையாருக்கு நாகப்பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இரவேல் முருகனுக்கு அரோகரா. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போதும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞானை கொழுந்தனை முந்தில் வைத்து போற்றுகின்றேன். தொல்லை இருபிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியறிக்கும் ஆதவூர் எங்கோ திருவாசகம் எனும் தே. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தார் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத குருமணி தந்தார் வாழ்க, ஆகமுமா நின்று அன்னி பார்த்தார் வாழ்க, ஏன் அநேகன் இறைவன் அடிப்பாக வேகங்கெடுத்தான் பிறப்பதற்கு திருங்குய்வார் ஓங்கவிக்கு போற்றி எந்த அடி போற்றி நடி போற்றி சிவ செப்பல் அங்கே விட்டுவாங்க. மலை மிக்கா விலங்கொலியாய் என் இறந்து எல்லை இல்லாதான் நின்றொறிஞ்சி பொல்லா வினையே போலுமார் உள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரமாகி கல்லாய் மனிதராய் பதங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பெருமான். ஒய்யே உன் பொன்னடிகள் கண்ணன்று வீடெடுத்தேன், ஒய்யே என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற வெய்யாய் விமலாய் விளைப்பாதா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த துணியனே வெய்யாய் தனியாய் ஈனான நாயமலா பொய்யாலமெல்லாம் பொய்யல வந்தொருதி மெய்ஞானமாகி மெல்கின்ற மெய்ச்சுவரே எஞ்ஞானமில்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை இறுதி இல்லா தண்ணி தொளிச்சுக்கோங்க. அடியார் சிந்தனையில் தேனூரில் நின்று பிறந்த பிறப்பதற்கும் எங்கள் பெருமான் எங்கள் ஓர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏற்ற மறந்திருந்தால் என் பெருமான் தன்னை மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாம் என்றும் அந்திருப்பார் கட்டி புறந்தோர் போக்களுக்கும் புலுவலுக்கும் மூடி மலஞ்சோறு 9 வாயை குடிலை காட்டி
இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பரே யாவையுமா அல்லையுமா தோதியனே துள்ளுருளை தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவானே ஈத்தொன்னே ஆள்கொண்ட எந்தை பெருமானே ஊத்தமை ஞான சமூகத்தில் நோக்கரிய நோக்க நுணுக்கரிய என்பரவே போக்கும் வரமும் உணவர்களே காக்கும் எம் பேரொழியே இன்னும் இலைய வரலையா? இதான் நானே எடுத்துட்டு வரேன். அப்பளம் வேண்டாமா? சாமி கேட்டு எக்ஸ்ட்ரா கூட வைங்க, 2 கரண்டி கூட வைங்க. சாமி கூட்டு வருது பாரு, இன்னும் வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க, வேணுன்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க. 2 கரண்டி 3 கரண்டி எவ்வளவு வேணா வாங்கிக்கோங்க. வல்லோரின் இயக்க பணிந்து சிவாய திருச்சித்தம்பலம். சாமி என்ன ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம்லாம் மாத்திருக்கிறீங்க? நானுடைய சுனி டம்ளர் கீழே இருக்கு பாருங்க, எடுங்க. பாயாஸ் டம்ளர் எடுங்க, 2மே எடுங்க. ஐயா தாத்தா அப்படி குறுக்க உட்காந்துக்கோங்க. அப்படி உட்காந்து அப்படியே. அப்படியா? ஏன்னா அங்கேருந்து வரவங்க உள்ள நடந்து வராங்க சாமி, செப்பல் போட்டு வராங்க, அதுக்காக தான் அந்த மாதிரி உட்கார சொல்றேன். வெறுங்காலில் வந்தாலும் பரவாயில்ல, செப்பல் போட்டு வராங்க. ஆள் குறுக்க உட்காந்துட்டாங்கன்னா வரமாட்டாங்க. உங்களுக்கே தெரியாது சாமி, கிரிவலம் போறவங்க இது நடைமுறை தானே. என்ன கேட்டீங்க? பால் பாயாசமா? பால் பாயாசம் வந்தாதான் வரும். பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா? என்ன தண்ணி கொடுத்துட்டீங்களா? சிவாய நமவோ சிவாய நமவோ ஹராய நமவோ சிவாய நமவோ ஹராய நமவோ சிவ 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 சிவாய நமவோ சிவாய நமவோ ஹராய நமவோ சிவாய நமவோ ஹராய நமவோ அண்ணாமலை சிவ சிவாய நமவோ. சாமி யாருக்காவது கூட்டு வேணா வாங்கிக்கோங்க. அருணாச்சல
ஓம் அராய நம ஓம் அதை கொடுக்குறாரு சாமி. சரி, ஓகே. இவருக்கு சின்ன தட்டு ஒன்று. சிவ 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 சிவாய நம ஓம். பாயசம் கப்ப கொடுத்துட்டீங்களா? சாதம் கொடுத்துட்டு பாயசம் கொடுத்துருங்க. அருணாஜல அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா என்ன பண்ண போறீங்க? அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. நெய் பருப்பு போடுங்க. நீங்க நெய் பருப்பு போட்டுருங்க. அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. நல்லா அடியில கலக்குங்க. அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜல சிவ அருணாஜலா. அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருள்பெரும் ஜோதி ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருள்பெரும் ஜோதி. பாயசம் கொடுத்துருங்க. அருள்பெரும் ஜோதி கலக்கி அல்பரும் ஜோதி அல்பரும் ஜோதி தரிப்பரும் கருணை அல்பரும் ஜோதி. அல்பரும் ஜோதி அபரும் ஜோதி தனிப்பரும் கருணை அல்பரும் ஜோதி. அல்பரும் ஜோதி அல்பரும் ஜோதி தனிப்பரும் கருணை அல்பரும் ஜோதி. கருணை அல்பரும் ஜோதி. அல்பரும் ஜோதி அல்பரும் ஜோதி கருணை அல்பரும் ஜோதி. அல்பரும் ஜோதி அல்பரும் ஜோதி தனிப்பரும் கருணை அல்பரும் ஜோதி. சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓம் ஹரஹரா. சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓம் ஹரஹரா. சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓம் ஹரஹரா. சிவ சாம்பத்தி ஓம் ஹரஹரா.
சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓம் அரகரா. சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓம் அரகரா. சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி அரகரா. சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓம் அரகரா. சாமி என்ன வேணும்? சாமி என்ன வேணும்? சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பததா சிவ சாம்பத்தி ஓம் அரகரா. அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு விநாயகப் பெருமானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு காலதண்டாயுத மாணிக்கு அன்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அன்னபூர்ணி தாயாருக்கு சாதுக்கள் பொற்பாத கமலுக்கு சாதுக்கள் பொற்பாத கமலுக்கு அன்னம் பாவித்த அன்பர்களுக்கு ஓஹரா. இன்றைய மதுரையினுடைய ஒரு கராத்தே மாஸ்டர் அன்னக்கொடி ஜோதி ராமலிங்கம் அப்படின்றவருடைய 70வது பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு லண்டன்லேருந்து ரவி ஐங்கரமூர்த்தி அவங்களுடைய சீடர்கள் ரவி ஐங்கரமூர்த்தின்றவங்க அவங்க தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த உணவு கொடுக்குறவங்க பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரவி ஐயான்றவர் நிறைய முறை நமக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வர்றாரு. அவர் குடும்பம் அவர் சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாப்பிடுங்க ஐயா. பாயசம் சாமி எல்லாரும் பாயசம் கொடுத்துட்டீங்களா? வேணாம் சீக்கிரமா வந்துருக்கிறீங்க. ஐயா உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, அடுத்த பந்தி உட்காந்துக்கலாம். இல்லை இப்படி உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு போகிறவருக்கு வண்டிக்கு போகணும். ஓகே ஓகே, சாப்பாடு எடுக்க வழி வேணும்ல. அதான் வண்டியில போய் சாப்பாடு எடுத்து வர வழி வேணும். அடுத்த பந்தி தான் உட்கார வைக்கணும். பிறகு வரவங்க சாதமா வேணும். தண்ணியா சாமி சாம்பார் எடுத்தோம். சாம்பார் பாக்கெட் யார் வச்சுக்கிட்டேன்? ஐயா சாதம் யாருக்கு வேணும்? சாமி சாதம் வைக்கிட்டா? போதுங்களா? சாமி நெய் பருப்பு யாருக்காச்சும் வேணுமா? சாமி நெய் பருப்பு வேணுமா உங்களுக்கு? சாமி தாத்தா உங்களுக்கு என்ன வேணும்? மோரா? சாமி நெய் பருப்பு வேணுங்களா? சாமி ரசமா?
சரி ரசம் யார் போச்சு இருக்கு. சாதம் வைங்க வைங்க எடுத்துட்டு வாங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு வாங்க. இந்த ரைட் சைடு இப்படியே ஒரு ரவுண்ட் வாங்க. அவர்கிட்ட வச்சுட்டே வாங்க. அவர்கிட்டே வாங்க ரைட் சைடு. அந்த பக்கம் நான் வச்சுட்டேன். எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்க. அது சின்னது அவ்வளோதான் எடுக்க முடியும். ஒன்று சாப்பிடு. அது வேணும். சும்மா ஒன்று சாப்பிடு. ரசமா ரசம் பக்கெட்டே இல்லை போல. ரசம் கேட்குறாங்கப்பா, நீ மோர் எடுத்துட்டு வர. சாமி ரசம் வேணுமா? சாமி என்ன வேணும்? ரசமா? எல்லாருமே ரசம் எடுத்துட்டு வந்துருமோ? சமயம் கோபால் சாமி வைங்க வைங்க. நாங்கள் வேணா ரசம் வேணுமா? பேசுங்க பேசுங்க. கூட்டு எதில் பக்கெட்டில் வச்சுருக்கீங்க? கூட்டு எந்த பக்கெட்டையும் இல்லை, அது பெரிய வட்டாவில் இருக்கு, அதை தூக்கி போக முடியாதுல்ல. ஒரு பாத்திரத்தில் எடுத்துங்க. கூட்டு யார் கேட்டது? சாமி உங்களுக்கா? வேண்டாமா? கொஞ்சம் வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க. ஐயா நீங்களா கேட்டீங்க? சாப்பிடுங்க. பக்கத்தில் வைக்கும்போது அவர் கோஷக்கூடாதுல்ல. ஐயா கூட்டு வைக்கிட்டா? 2 தடவை வாங்கிட்டேன். அப்போ 3வது முறை கொஞ்சம் கூட்டு வைக்கிட்டுங்களா? சாமி கூட்டு யாருக்காவது வைக்கிட்ட? உங்களுக்கு? ஐயா கூட்டு வைக்கிட்டா? மணிசாமி கூட்டு வைக்கிட்டா? போனா சாமி உங்களுக்கு? தட்சணை கொடுத்துட்டு வந்துடுறேங்க. குத்தலாமா? சாமி குத்துட்டுங்களா?
தண்ணியா? சாமி மோர் யாருக்காவது குடிக்கிறதுக்கு வேணுமா? மோர் தானே? மோர் குடிக்க யாருக்காவது வேணுமா? சாமி மோர் யாருக்காவது குடிக்க வேணுமா? மோர் மோர் தண்ணியா மோரா? ஐயா மோர் யாருக்காவது குடிக்க யாருக்காவது வேணுமா? வழியில கழுவாதீங்க, நடமேடையில பக்தர்கள் நடக்கிற இடம். சாமி நாளைக்கு வந்துருங்க, இன்னும் 2 நாளைக்கு இங்கே இருக்கு. மணிக்கு முடிச்சுட்டு அப்படி அங்க போயிடுவீங்க. இருங்க ஒரு 5 நிமிஷம் இருங்க. அடியனாமலதான் சாமி ஒரு தலைவர் ஓம் நகர்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாமி. இந்த இலெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணோம். இந்த டைம்ல அவங்களை கூப்பிட்டா டென்ஷன் ஆவாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோங்க. கொஞ்சம் உட்காருங்க ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. ஓரமா நிறுத்துங்க, பைக் ஓரமா நிறுத்துங்க. வெள்ளக்கோட்டுக்குள்ள நிறுத்துங்க பார்க்கலாம். இன்னும் உள்ள வந்துருங்க ஐயா, கோட்டுக்குள்ள வந்துருங்க. சரிங்க சார். சாமி எவ்வளவு பெரிய வருங்க. அண்ணானம் போற புண்ணியம் இதெல்லாம் புண்ணியம் இருக்கு. வாங்க வாங்க போறலாம் புண்ணியம் கிடையாது சாமி. புண்ணியம் நைட் சாப்பாடு யாருக்காவது வேணுமா கேளுங்க. இந்த பக்கம் உட்காருங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ஐயா. இப்போ சாப்பாடு வந்தாங்கன்னா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சாமி வாங்க வாங்கிக்கோங்க. சாம்பார் என்ன வேணும்? சாம்பார்.
சாமி? யாரு? அவரு உட்கார மாட்டாரு. அவர் எங்கேயும் சாப்பிட மாட்டார் வெளியில. கூட்டு ஒரு கரண்டி வாங்கி வாங்க வாங்க. ஒரு டம்ளர் ஒன்று கொடுங்க. தாங்க ஐயா. பேக்கை தூக்கி மாட்டிக்கோங்க, ரெண்டுத்தையும் கையில் எடுத்துக்கோங்க. பாயாசம் இங்கே குடிச்சிருங்க. சாப்பாடு வாழைப்பழம் அங்கே வச்சுருங்க சாமி. உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கோங்க. நீங்களும் கோபால் சாமி எடுத்துக்கோங்க. சாமி ரொம்ப நேரம் நிக்கிறாங்க சாமி. அப்புறம் என்ன பண்றாங்க? அவங்க 3 பேரும் நிக்கிறாங்க இங்கேயே. அவங்க நிக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் எடுத்துக்கலாம் வாங்க. எடுங்க. ஓயா வந்துருக்கு. வாங்கி என்ன மோரா அவர் வர இருப்பார். அவருக்கு கொஞ்சம் அவருக்கு மட்டும் கொடுத்துருங்க நைட் சாப்பாடு. அதுதான் 2வது இவனை கொடுத்தோம்னுங்களேன். நம்ம அவர் எப்படி அப்படி எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வாங்கிட்டீங்களா? சரி உட்காருங்க உட்காருங்க. அவர் எப்படி அப்படின்னாலும் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. யாரு யாருக்கும் மனசு நோகாம பண்ணிடுவோம். கிடையாது, நம்மளுக்கு வேலை இருக்கு. என்ன வேணும்? ரசமா? வேலை இல்லாம தான் உடனே அலையலாம். யாருமே மனசு நோக்கூடாது. மனசு சொல்ல சாமி மனசு நூறாக சொல்ல அந்த மாதிரி நினைச்சு நினைச்ச ஒன்னா கேட்கக்கூடாது சாமி. சரி விடுங்க, என்ன பண்றது? கிடைக்குதுன்னு தானே வராங்க. கொடுக்கத்தான் போற எப்போனாலும். ஏன் ஐயா சரி விடுங்க, இருங்க அப்புறம் பேசிக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் எனக்கு ஒரு டம்ளர் எனக்கு எனக்கு கம்பெனிக்கு வேணும். 10 பேர் சாப்பிட்ற மாதிரி. அவங்கெல்லாம் சொந்தமா வீடு வச்சுக்கிறோமோ. நிறைய பேர் இந்த சுற்றி இருக்கிற கிராமம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடாங்க. அவ்வளோதானே? நான் சாதம் வச்சிருந்தேன். பாட்டி கொஞ்சம் வேணும், கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம். நம்ம ஆளுங்க எடுத்துட்டு போ. பாயசம் அருமையா இருந்துச்சு. அவ்வளோதான். வெளியே எடுக்காதீங்க சாப்பிட்டு.
இவருக்கு மட்டும் ரூபா கொடுத்துரு. கொஞ்சம் ஒரு கண்டு கூட்டு வச்சிருங்க. சாதம் அவ்வளோதான் சாமி. சாமி ஜக்கெல்லாம் எடுத்துட்டு வாங்க. 3 வாங்கிக்கோப்பா. ஏத்துக்கோ கொடுங்க. சாமி பாயாசம் கூட இருக்கிறத கொடுத்து விடுங்க சாமி. பாயாசம் அவ்வளோதானா? சும்மா வாயை கம்மியா என்ன பாட்டி? சாப்பிட்ட பழக்கம் காலையில் இல்லை. அதான் ஒரே வேலை தான் சாப்பிட்றீங்க தெரியும். படை கொடுப்பா உள்ளவா. நாங்க பாட்டி வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு 3 நாளைக்கு மகேஸ்வர பூஜை பாட்டி. உட்கார வச்சு சாப்பாடு. ரசம் இருக்கு வேணுமா? சரி பாட்டி. அப்பளம் இருக்கு பாரு. அந்த அண்ணன் கூட எடுத்துட்டு கூட போடு. வா வா. நாங்களே மறந்துட்டோம். அக்கா மேலே இருக்கிற பாசத்தில் நில்லு அக்கா கொடுன்னு இவர் தான் கூப்பிட்டாரு.